வணக்கம் நண்பர்களே. விஜய் தலைமையில் கூட்டணி அமையும் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்றதுக்கு பின்னால ஒரு உண்மை இருக்கும்ல. அது என்ன? முக்கியமாக கடந்த 3 வாரங்களாக கரூர் சம்பவத்துக்கு பிறகு எத்தனை விதமான அரசியல் வியூகங்கள் எல்லாமே வெளியே சொல்லப்பட்டது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த நிகழ்வுக்கு பிறகு கடுமையான விமர்சனங்கள் விஜய்க்கு எதிராக, அவருடைய கட்சிக்கு எதிராக போடப்பட்டது. கடுமையான விமர்சனங்கள். இத்தோடு அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படிலாம் நிறைய பேர் எழுதினாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஆதரவாக மற்ற கட்சிகள் வருதோ, பாஜக வருதோ, இப்படி எல்லாமே சொல்லப்பட்டது. நல்லா கவனிங்க. முக்கியமாக அவரு சிபிஐ விசாரணையை ஏற்றுக்கொண்டதன் மூலம் பாஜக கைக்கு போயிட்டாரு, பாஜக வலையில விழுந்துட்டாரு, இப்படி எல்லாம் சொன்னாங்கல்ல. இந்த வலைங்கிற பேச்சு எதற்காக வந்தது? ஏன் இப்படி எல்லாம் பேசினாங்க? பின்னணி என்ன? டிடிவி தினகரனுடைய ரோல் என்ன? எப்படி அவரு இந்த அரசியலை தனக்கு ஏதுவாக, தனக்கு சாதகமாக உள்வாங்கிக்கிட்டாரு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். முக்கியமாக கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய்க்கு ஒரு கூட்டணி வரணும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சாங்க. விஜய் நினைக்கிறாரு அப்படின்லாம் வெளியே கருத்துக்கள் பரவ விடப்பட்டன. நாங்க தான் சொன்னோம் விஜய் கூட்டணி அமைக்க வாய்ப்பில்லை, அவர் தலைமையில் அணி அமையும் அப்படி நாங்க தான் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தோம். அதை பாஜக விரும்புங்கிறதையும் சொன்னோம். பாஜக அவர் தனியா போய் வெற்றி பெறணும், வெற்றி பெற்றாருன்னா ஏதோ ஒரு திராவிட கட்சி பலவீனமாயிரும், அது தங்களுக்கு லாபம் அப்படின்னு பாஜக நினைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். இப்படி சொல்றதன் மூலமாகவே அவர் ஏதோ பாஜக கைக்குள் இருக்கிறாரு அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. நிறைய பேர் அது போன்ற அர்த்தத்தை தான் வெளியே பதிவு செய்யறாங்க. நல்லா கவனிங்க. இதுல டிடிவி தினகரனுடைய ரோல் என்ன, அவருடைய சிந்தனை களம் எப்படி மாறிட்டு இருக்குங்கிறத சொல்றேன். முக்கியமாக கரூர் சம்பவத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் டிடிவி தினகரன் எந்த பக்கமே கருத்து சொல்லல. நல்லா கவனிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, அதிமுக பாஜக கூட்டணிக்கு போயிடாருங்கிற மாதிரி செய்திகள் பலமான உடனே டிடிவி தினகரன் கருத்து சொல்ல ஆரம்பிச்சார். என்ன சொல்ல ஆரம்பிச்சாரு? அது விபத்துங்க, இந்த வார்த்தையெல்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் இதுக்கு விசாரணை தேவை, முக்கியமாக அரசாங்கம் ரொம்ப நல்லா நடந்துக்குச்சு, திரு ஸ்டாலின் அனுபவத்தோட நடந்துக்கிட்டாரு, பக்குவத்தோட நடந்துக்கிட்டாரு, அவரு எந்த காரணத்தை கொண்டும் எந்த வகையிலுமே விஜய் மீது நடவடிக்கை எடுக்க அளவுக்கு போகல, இது அவர் பக்குவத்தை காமிச்சது, இப்படி எல்லாம் தார்மீக பொறுப்பேற்கணும் அல்லது கொஞ்சம் வருத்தம் தெரிவிக்கணும் விஜய், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. இதன் மூலம் அவரு அப்படியே திமுக பக்கம் போறாரோ அப்படின்னு நம்மளை எல்லாம் யோசிக்க வச்சது. நல்லா கவனிச்சிருப்பீங்க. டிடிவி தினகரன் பேசுறதுக்கு முன்பாகவே அவருக்கு ஆதரவாக இருக்கின்ற பல பத்திரிகையாளர்களும் அதே மாதிரி கருத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி விஜயை கடுமையாக விமர்சிக்கவும் செஞ்சாங்க. என்ன காரணம் அப்படின்னா, டிடிவி தினகரன் மனசில் இப்படி இருந்திருக்கலாம். அவரு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போய், அதிமுக பாஜக கூட்டணிக்கு போய் எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கிடுவாரோ, எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கிற விஜயை பத்தி நாம் எதற்கு மென்மையாக பேச வேண்டும், இப்படி எல்லாம் யோசிச்சாங்க. எல்லாமே அரசியல் தாங்க. எடப்பாடி எதற்கு டிடிவி தினகரன் முதலமைச்சர் ஆக்கணும், எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கிற ஒருத்தரை பத்தி எதற்காக டிடிவி தினகரன் நல்ல விதத்துல பேசணும், நல்லா கவனிக்கணும். அப்படிதான் சூழல் இருந்துச்சு. ஒருவேளை அவர் போயிடுவாரு. இந்த சமயத்துல தான் விஜய் வந்தே ஆகணும் அப்படின்னு எடப்பாடி ரொம்ப கெஞ்சறாருங்க. இப்படி எல்லாம் ஊடகத்துல பதிவு போய்கிட்டே இருக்கு. நிறைய பேர் இந்த வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக அவருக்கு நெருக்கமானவர்கள், எடப்பாடிக்கு நெருக்கமானவர்கள் பணியூரில் காத்திருக்கிறார்கள். இப்படி எல்லாம் செய்திகள் வந்துச்சுங்க, நாங்க சொல்லல. ஏன்னா தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. எப்படியாவது கூட்டணி அமைஞ்சராத எடப்பாடி ரொம்ப விரும்புறாரு. அவர் வந்தாருன்னா பிஜேபி கட் பண்ணி விடலாமா? நோ நோ நோ, பிஜேபி இருக்கிற அணிக்கே வந்தாருன்னா சூப்பரா சிஎம் ஆயிரலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த கணக்கு சரியா ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா என்ன காரணம்னா, அதிமுக போட்டியிடுற இடங்கள் ரொம்ப குறைஞ்சிரும். அப்போ பெரும்பான்மை வராது. அப்போ ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை தான், மைனாரிட்டி அரசை தான் எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்க வேண்டியது இருக்கும். அது ரொம்ப குடைச்சல். அவர் பெரும்பான்மை இருக்க போதே குடைச்சல் நிறைய கொடுத்தாங்க. மைனாரிட்டி அழிச்சா அவங்க கட்சிக்காரங்களே ரொம்ப குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் இருக்கிற இந்த சூழ்நிலையில விஜயும் தன் மனதில் எப்போதுமே இருக்கின்ற ஒரு எண்ணத்தின்படி அடுத்த தேர்தலை தன் தலைமையில் சந்திக்கணுங்கிறத உறுதியா இருக்கிறாருங்கிற மாதிரி செய்திகள்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி தான் கட்சிக்குள்ளே பேசுறாங்க. கட்சிக்குள்ளே எப்போங்க கூட்டணின்னு சொன்னோம் அப்படின்னு கட்சிக்காரங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போங்க வெளியே பேசல, அவர்கள் கட்சியில கருத்துக்களை பரவ விடுறார்கள். இதெல்லாம் அவங்களுக்கு ஜேர்னலிஸ்டிக்கா இப்படிதான் நாங்க பேச முடியும். நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய புரிஞ்சுக்குங்க. என்னன்னா, எப்ப நாங்க கூட்டணி சொன்னோம், விஜய் தலைமையில், தளபதி விஜய் தலைமையில் தான் ஆட்சி, இப்படிதாங்க சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு கட்சிக்காரங்க வெளியே அலுவலக ரீதியெல்லாம் இல்லாம, அபிஷியலா இல்லாம கருத்துக்களை பரிமாறிக்கிறாங்க. அவங்க நேரடியாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா யாருமே அப்படி சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை. சரியா? இந்த மாதிரி சூழ்நிலை டிடிவி தினகரனுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சுங்கிற மாதிரி தெரியுது. என்னன்னா, விஜய் தனியா களம் காண்பார், தனியான தன்னுடைய தலைமையில் அணி காண்பார். அதாவது அந்த வார்த்தையை சொல்றாரு.
ஆகையால் அவர் தலைமையில் ஒரு அணி அமையும். விஜய் தலைமையில், திமுக தலைமையில், விஜய் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதனால் அதிமுக பாஜக அணி, அப்புறம் நாம் தமிழர், 4 அணிகள் இருக்கும். இன்னும் சிறிய கட்சிகளும் வரலாம், இன்னொரு அணியும் வரலாம். ஆனால் இதுல அவர் எங்க பக்கம் போவாரு, எந்த பக்கம் போவாரு, டிடிவி அப்படிங்கிறது சொல்லல. அவர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது கோபாலபுரம் போலாமான்னு போன வண்டி டக்குன்னு ரூட்டை மாத்தி பனையூருக்கு போயிற மாதிரி தெரியுதுங்க. அப்படிதான் எண்ணத்தில் இருந்தாரு. விஜய் போய் தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்ந்தார் அப்படின்னா எதுக்கு விஜய் பக்கம் போகணும், நேரா நம்ம கோபாலபுரம் போயிடலாம், நேரா திமுக பக்கம் போயிடலாம் தான் நினைச்சிட்டு இருப்பாரு. இப்ப அவர் மெதுவாக மனசை மாத்திட்டார் மாதிரி இருக்கு. அதனாலதான் இந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து வருது. ஆக விஜய்க்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வர வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் இதை கடுமையா எதிர்க்கிறாங்க. விஜய்க்கான எதிர்ப்பாளர்கள் ரொம்ப நிறைய இருக்காங்க. ஏன்னா திமுக திமுக ஆட்சியில் இருந்தா பரவாயில்ல, பிஜேபி மைனஸ் இருந்தா பரவாயில்ல, ஏதோ வகையில பிஜேபி விஜய் ஆட்டு வைக்கிறதோ இப்படி எல்லாம் பேசுறாங்க. அப்படிலாம் இல்ல. விஜயை பிஜேபி ஆட்டு வைக்க வாய்ப்பு இல்லை. அவரு தனியாகவே ஒரு களம் கண்டார் என்றால் ஒரு பலம் பெறுவார், நல்லா இருக்கும் அப்படின்னு பாஜக நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு திராவிட கட்சி ஒழிஞ்சதுன்னா அது பாஜக வளர வாய்ப்பு ஏற்படும் அல்லவா, அது விஜய் வளர்த்தா நல்லதா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க வாய்ப்பு இருக்கு. இது அரசியல் எதிர்பார்ப்பு தாங்க, அரசியல் உத்தி தான், அரசியல் தந்திரம் தான், அரசியல் சதிர் கூட வச்சுக்கலாம். இதுதான் அரசியல் நடக்கும். இதுல விஜய் வர்றது ஏதோ பிஜேபி தான் வளர்க்குது அப்படி அர்த்தம் இல்லை. ஏனென்றால் தொடர்ந்து வருகின்ற திமுக திமுகங்கிற ஆட்சி ஏதோ ஒரு வகையில இல்லாமல் போயிருமோ அப்படிங்கிற விதமான ஒரு பதவிதிப்பு நிறைய பேருக்கு இருக்கு. அது தொடர்பான வீடியோ தனியா போடலாம். இதுக்கு நடுவுல காங்கிரஸ் ரூட்டை மாத்தி போயிருன்னு மூத்த பத்திரிகையாளர்கள் பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. அது எப்படிங்க முடியும்? திமுகவும் காங்கிரஸும் அப்படி ஒட்டிக்கிட்டு இருக்காங்களே, திமுகவுடைய எம்பிஸ் எல்லாம் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கணும் அல்லவா, இப்படி எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்த சமயத்துல எங்க இங்க திமுக கூட இருந்துட்டு இடங்கள் கிடைக்குமா, ஆட்சியில பங்கு கொடுப்பாங்களா, வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆகையால தாவேகா விஜய் கொடுக்கறன்னு சொல்றாரு, கூட போய் சேர்ந்தோம், ஆட்சிக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா 2 மந்திரி பதவி கிடைச்சதுன்னா, அமைச்சர் பதவி கிடைச்சதுன்னா அது தேசிய அளவுல என்ன கெத்தா இருக்கும் அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர்கள் சற்று முன் கடினமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஆக காங்கிரஸ் ரூட்டை மாத்திருமோ, இது திமுகவுக்கு ஒரு பெரிய லாஸா இருக்கும். ஆனா திமுக அப்படியே இந்த கட்சிகள் நம்பி இல்ல. முக்கியமா சொல்ல போனா சில மூத்த பத்திரிகையாளர்கள், ஏன் மத்தவங்க சொன்னதுனால அப்படிதாங்க சொல்லணும், அவங்க என்ன சொல்றாங்கன்னா திமுக நம்பி தாங்க கூட்டணி கட்சிகள் இருக்கு, ஆனா காங்கிரஸ் இருந்ததுன்னா ஒரு சின்ன வேல்யூ அடிஷன், அதுக்கு பெரிய ஓட்டு வங்கி இருக்கா அப்படின்லாம் இல்ல, ஒரு வேல்யூ அடிஷன் தான். அந்த வேல்யூ அடிஷன் தாவேகாவுக்கு போயிருச்சு அப்படின்னா திமுகவுக்கு ஒரு லாஸ் இருக்கலாம். ஏன்னா திமுக அப்படி ஒன்றும் கூட்டணிகளை மட்டுமே நம்பி இருக்கிற கட்சியில, ரொம்ப கவனிக்கணும். பல பதிவுல சொல்லிட்டோம், திமுக ஆட்சிக்கு எதிராக ரொம்ப எதிர்மறை கருத்துக்கெல்லாம் இல்லை, மக்கள் கோபமா இல்லை, அவங்க கொடுத்த பல நல்ல திட்டங்களை மக்கள் ஏத்துட்டு இருக்காங்க, பாராட்டிட்டு இருக்காங்க, ஆதரவு கொடுக்கும் தயாரா இருக்காங்க. ஆனால் அணிகள் மாறும்போது அதிகாரம் வேற திசையில போகுதோ அப்படின்னு மக்கள் நினைச்சாங்க அப்படின்னா அவங்க சரி மாத்தலாம் அப்படின்னு நினைப்பாங்க. மாற்றம் வேணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க விரும்பி மாத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் அரசியல்ல அப்பப்போ நடக்கிற விஷயங்கள் தான். எத்தனையோ ஆட்சிகள் வந்திருக்கு, எத்தனையோ ஆட்சிகள் போயிருக்கு. ஆக திமுக ஒரு பலமான அணி தான். விஜய் பக்கம் பல கட்சிகள் போகக்கூடும், விஜய் தலைமையில் தான் ஒரு அணி அமையும் அப்படின்னு டிடிவிக்கு தெரிஞ்சதுனாலதான் அப்படி ஒரு வார்த்தையை எடுத்து போட்டிருக்கிறாரு. இன்னும் அடுத்த சில நாட்களை வேற விதமா அவர் கருத்துக்கள் சொல்ல வாய்ப்பு இருக்கு. விஜய் எந்த ரூட்ல போறாருன்னு விஜய் வாய்படியாவோ அவங்க கட்சிக்காரங்க நிர்வாகியோட எனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இப்படி எல்லாம் மற்ற கட்சிக்காரங்க சொல்றதை வச்சு தாங்க நம்ம கட்டமைக்க முடியுது. நன்றி, வணக்கம்.